இதோ பாரு கோபாலையா, இதுதான் இன்ஸ்டாகிராமு. இதுல கண்டி ரீல்ஸ் பண்ண நினைச்சிக்கோ, நீ பெரிய ஆளா இல்லாம். என்னப்பா சொல்றா? உண்மையாவா? அடா ஆமாப்பா. இப்போ சோசியல் மீடியால லூஸ் தனமா அதெல்லாம் பேசி வீடியோ போட்டுனே இரு. டக்குன்னு உன்னை ட்ரோல் மெட்டீரியல் மாற்றோனுங்க. அப்புறம் மீன்ஸ் வர ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் அப்புறம் என்ன, பிகைண்ட் உட்ஸுக்கு ஒரு பேட்டி, விஜய் டிவியில் பிக் பாஸ், அப்படியே சினிமாவில் ஒரு ரவுண்டு வந்து செலிபிரிட்டி ஆயிடலாம். புரியுதா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையாவா? யோ எலக்ட்ரிஷனா, சீக்கிரம் பாரியா, பிக் பாஸ் பார்க்கணும். டேய் கோபால, இருடா, விளையாட்டு விஷயம் கிடையாதா? கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஒரு டஸ் ஆயிடும். எதுல வேணா விளையாடலாம், கரண்ட் பாக்ஸ் கிட்ட மட்டும் விளையாடவே கூடாது. புரியுதா? யோ, நாங்கெல்லாம் கரண்ட்டுக்கே கரண்ட் கொடுப்போம். இது என்ன டிஸ்கோத்து கரண்ட் பாக்ஸு? டிரான்ஸ்ஃபார்மே பார்த்த முடியா நாங்க? ஒன்னுலடா தம்பி, ஒன்னுலடா தம்பி. இவனா? டேய் கோபால, கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுன. மன்னார் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை அண்ணன். பேங்க்ல காசு இல்லாம வந்தா ஏடிஎம்ல போயிட்டு சொல்றான். அது எதுயா நீ உட்காந்துக்கிறன்னு கேட்டதுக்கு பாஸ்புக் வேற லாக் பண்ணி விட்டான். இதுல வேற உள்ள போனாவே ஒரு 2 பேர் வந்துடுறானே. சார் பெண் இருக்கா சார்? சார் இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுங்க சார். அப்படி ஃப்ரீ பண்ணி தரலான்னா காலேஜில் 3 வருஷம்னா பச்சி கிச்சன் கேட்கறானுங்க. ஏன்னா காலேஜில் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல சொல்லி தராங்க. பைத்தியக்காரனுங்களா? விவசாயிங்க போராட்டம் பண்ணா காய்கறி ரோட்ல குட்டி போராட்டம் பண்றான். அதே மாதிரி பால் வியாபாரிங்க போராட்டம் பண்ணா பாலை ரோட்ல குட்டி போராட்டம் பண்றாங்க. ஆனா இந்த பேங்க்ல வேலை செய்யறவங்க போராட்டம் பண்ணா மட்டும் பணத்தை ரோட்ல கொட்டவே மாட்டுறானுங்க. சோபா, மல்லாக்க படுத்து தூங்குறது என்ன சுகம். அதுலயும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்து வாட்டும். ஏண்டா டேய், நியூ ரசுமா ஜிம்முக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க வந்து மூக்கு புடிக்க தொண்டு தூங்கினியா? மான இருளா. ஐயோ கொலை 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 கொலை. நேது கொலையா? ஆமா, 2 நாளா இதே பாட்டை போட்டு சாவச்சா. டேய் சும்மா இருடா. எப்ப பார்த்தாலும் வைக்கோலுங்கள தூக்கி போட்டு விட்டுற சொனையா ஆகுது உடம்பு. நான் குளிக்கிறதே பெரிய விஷயம், உன்னால டெய்லி 2 வேளை குளிக்க தருது. டேய் ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? பைத்தியக்காரா. ஆனா வைக்கோல போடாத சாவுடா. உனக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாதுடா. அடி வாங்கினாதான் அடங்குவ. ஐயோ இவன் வேற வரானே, இவன் இவனுக்கு மேல பைத்தியமாச்சே. ஐயோ ராமா, இவனுக்கு 2 பேரும் கூட இருந்தா சீக்கிரமா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போலே. ஐயா கடவுளே, இந்த ஊர்ல என்னால வாழ முடியல. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஊர்ல ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், இருக்கிற மொத்த பேருமே பைத்தியமா இருக்கானுங்க. கவலைப்படாதே மணிடா, உன் பிரச்சனையை கூறு. அதை எப்படி கடவுளை என் வாயால சொல்லுவேன்? அப்ப சொல்லாத உற்று. ஐயோ சொல்றேன் கடவுளே, என்னன்னு தெரியல கடவுளே. என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லாத மாதிரியே இருக்கு. மானிடா, உண்மையிலேயே உன் கூட பேசுவதற்கு யாரும் இல்லை. நீ நம்பவில்லை என்றாலும் அதுதான் நிஜம். சரி, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வைங்க. சர்ச்சைக்கு காவடி எடுத்துன்னு வரேன். மானிடா, வேண்ட தெரிந்தால் வேண்டு, தப்பு தப்பாக வேண்டி அடி வாங்கி சாவாதே. ராமலே ராமலே. சின்ராசனம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே குழந்தைங்க எல்லாம் தூங்கிடும். டேய் வடிவேலு, நான் சும்மாறா. அந்த ஆளே லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு குஸ்ட்டு 2 வருஷமா வீட்டு அட்ரஸ் வந்துட்டு பைத்தியக்கார மாதிரி பாடின்னு சுத்தினுக்கிறான். நீ என்னடான்னா சூப்பர் சிங்கர் ரேஞ்சி பேசுனீங்க. டேய் நீ என்ன வேணா சொல்லுங்கடா, அண்ணனோட குரலுக்கு இந்த வடிவேலு எப்பவுமே அடிமடா. ராமலே. ஏண்டா டேய், நான் எவ்வளவு தலப்பாடா சொன்னேன், ஏரியில வீடு கட்டாதீங்கன்னு. இப்போ பாரு, வீட்டுக்குள்ள தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ள வீடு இருக்குது. யாரோ அவன் வெள்ளம் வந்த தண்ணியில மீன் பிடிச்சிருக்கிறான். ஆடா பாவீங்களா, நாடா இப்படி இறங்கிட்டீங்க.
நல்லா புரியுதா, விரல் மினியா மாட்டுதான் பாரு. எல்லா ஊர்லயும் மழை வந்தாதான் கரண்ட் கட் பண்ணுவானுங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் தாண்டா மழை வர மாதிரி இருந்தாலே கரண்ட் கட் பண்ணிடுறானுங்க. பிளாட் வாங்குறப்போ புரோக்கர் சொன்னா 10 அடியில தண்ணி வரும்னு. பயபுள்ள மேலையா கீழியான்னு சொல்லாம போயிட்டான். பேருக்குதான் இன்ஜினியரு. சம்பளம் வரதும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரிய மாட்டேங்குது. நான் வாழ்க்கடா. சம்பளம் 5ஆம் தேதி உழுதோ இல்லையோ, இஎம்ஐ, போன் பில்லு, கரண்ட் பில்லு, பிஜி வாடகைன்னு மொத்தம் எடுத்துடுறானுங்க. அப்புறம் லாஸ்டா ஒரு மெசேஜ் வருது, ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் மினிமம் பேலன்ஸ். இன்ஜினியர் போச்சோடு 15,000 சம்பளம், பரோட்டா மாஸ்டருக்கு 25,000 சம்பளம். பேசாம நம்மளும் பரோட்டா மாஸ்டரே அறியலாம் போல. நம்ம ஊர்ல எல்லா ரேட்டும் ஏறுது. தங்க விலை ஏறுது, டீசல் ரேட் ஏறுது, பெட்ரோல் ரேட் ஏறுது, ஏன் வெங்காய ரேட் கூட ஏறுது. ஆனா இந்த சம்பளத்தை மட்டும் ஏற்றியே மாற்றானும்பா. இப்ப யார தீபாவளி வருது, அதுக்கு எத்தனை இஎம்ஐ ஆகும்னு தெரியல. டேய் என்னடா மண்டக்குள்ள ஒரு மணிக்கும் இவ்வளவு சுகமா உட்காந்துக்கிறா? லவ் மேட்ரு மச்சான். லவ் மேட்ரா? என்னடாச்சா? மரக்காணம் பக்கத்துல மல்லிகா மல்லிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ண மச்சான். ஆளு பார்க்க பால்ல செஞ்ச பாயாசம் மாதிரி இருப்பா மச்சான். டேய் எல்லாரும் பாயாசத்தை பால்ல தான் செய்வாங்க, நீ கதையை சொல்லு. அந்த பொண்ணு என் கூட ஒரு நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லுவா மச்சான். பாருங்க மக்களே, எவ்வளோ பெரிய பிரில்லியண்டான ஐடியாவை எவ்வளோ எமோஷனலா கன்வெர்ட் பண்ணிது பாருங்க அந்த பொண்ணு இவனுக்கு. சரிடா, இப்ப என்ன பண்ண போறா? சரக்கு போடலான்னு இருக்க மச்சான், கம்பெனி கொடு. சோபா எப்படியோ லைனி வந்தானே, இவன் கிட்ட சரக்கு உசார் பண்றதுக்கு உயிர் போய் உயிர் விட்டுடா சாமி. மணிக்கம் போலாமா? கையளவு ரம்மு மச்சான், கடல் அளவு வீரு மச்சான், அளவு தேவையில்லை அப்படியே குடிப்போம் மச்சான். அது பிராண்டி என்றாலும் விஸ்கி என்றாலும் கவலை இல்ல மச்சான். டேய் குடிகார குப்பா, காலையே குஷ்டியா? நீ டீ வாங்கி தரன்றப்பே நான் உசாராயிருண்டா. ஏய் மச்சி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த காருக்கு முன்னாடி போனேன்னு வச்சுக்கோ, நேரா மூத்திர சொந்த ஒண்ணு வரும், ரைட் எடுத்து லெஃப்ட் அடி, நேரா சைதாப்பேட்டா பர்மா பஜார் தான், விட்டு நேரு போய் நேக்கலாம். டேய் சைதாப்பேட்ல எங்கடா பர்மா பஜார் இருக்குது பைத்தியக்காரா? டேய் ஃபர்ஸ்ட் அங்க தான் இருந்தது, போடா போடா. அடியே பாக்யா, பாக்யா கதவு தரடி. தரவே முடியாது போடா. ஏண்டி? நீ என்கிட்ட என்ன சொன்ன? கார்மா இல்லாம இனிமேட்டு குடிக்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? அப்படிதான் இப்ப குடிச்சிட்டு வந்த. அதுவா? அது ஒண்ணு இல்லடி பைத்தியம். பையன் தீபாவளிக்கு ராக்கெட் விடுறதுக்கு பாட்டில் இல்லைன்னு சொன்னா, அதுக்கு தாண்டி ஒரே ஒரு பாட்டில் குடிச்சேன். ஓ அப்படியா? அப்படித்தான், கதவு தர. சரி, நீ என்கிட்ட சண்டை போட்டு ஒரு வாரம் உங்க அம்மா வீட்டுக்கு போதா சொன்னியே, ஏன் திடீர்னு வந்தா? அதுவா, நீ நிம்மதியா இருக்கிறன்னு எதிர்த்து விட்டு அக்கா சொல்லிச்சே, அதுக்கு தான் வந்தேன். அடி பாவி. பாருங்க மக்களே, ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்தா பிடிக்காது இவங்களுக்கு. அது சரி, சின்ன வயசுல மிஸ்ஸுக்கு பயப்படுறதும், வயசு ஆனதுக்கு அப்புறம் மிஸ்ஸஸுக்கு பயப்படுறதும் ஆம்பளைங்களோட சாபம் போல. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? 12 வயசுல பிளே ஸ்டேஷன் ஆசைப்பட்டேன், கிடைக்கல. 18 வயசுல செல்போனுக்கு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. 20 வயசுல பைக்குக்கு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. 24 வயசுல நல்ல வேலைக்கு போக ஆசைப்பட்டேன், கிடைக்கல. 27 வயசுல கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டேன், அதுவும் கிடைக்கல. கடவுளே, என்னை ஏன் இப்படி பண்ற? சரி மானிடா, இப்போது உன் ஆசையை கூறு, ஒரு வரம் தருகிறேன். ஒன்னும் இல்ல கடவுளே, சின்ன ஆசைதான். ஒரு மாடி வீடு, 10 ஏக்கர் நிலம், 50,000 ஒரு மணப்பெண் மற்றும் சுவிஸ் பேங்கில் ஒரு அக்கௌண்ட், ஒரு ஆடி கார்டு. மானிடா போதுமா? இன்னும் வேற ஏதேனும் வேண்டுமா? இல்ல கடவுளே, இன்னொன்னு இருக்கு. அது என் வாயால எப்படி சொல்லுவோன்னு தெரியல. நானும் அந்த வார்த்தை என் வாயில எப்படி சொல்றதுன்னு தெரியல. மரியாதையா போயிடு மானிடா. தங்கம் இருக்கும் விலைக்கு 50 சவரனம். ஊருக்குள்ள ஒருத்தனு கூட ஆக்குறல்ல. ஆனா ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் டெய்லர் கடை விஷயம் எவனா மதிக்கிறானா? எல்லாம் ரெடிமேட்ல போய் துணி எடுக்கிறானுங்க. என்ன பண்றது? சரி, ஊர்ல தான் அப்படி இருக்கானு பார்த்தா வீட்டுல வந்து நம்மளுக்கு வாட்சி தான் அதுக்கு மேல இருக்குது. ஏதோ கல்யாண பத்திரிகையில பேஷன் டிசைன் வந்து போட்டேன், அது ஒரு தப்பா? அது கோச்சின்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்போ 3 வேலையும் சோத்துக்கு சிங்கி அடிக்கிட்டா இருக்குது.
ஐயோ பேசி இன்னும் லைன் மாத்தியாச்சுனே. இந்த காலத்துல புருஷன் சரியில்லை அவளும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனா புதுசா தச்ச ஜாக்கெட் சரியில்லை வெச்சி செஞ்சிருவாங்க நம்மள.